பனிமலரின் டைரியை வைத்து நெற்றியில் லேசாக தட்டி கொண்டே இருந்தான் அக்னி. அவனது மனதில் 1000 கேள்விகள். அரவிந்துக்கு என்ன ஆனது? அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று யோசித்து கொண்டிருந்தவனின் சிந்தனையை கிழித்தது போல திடீரென்று ஆஹா என்று அலறல் சத்தம் கேட்டது. அந்த அலறல் சத்தத்தோடு சேர்ந்து குழந்தையும் வீறிட்டு எழ ஆரம்பித்தது. திடீரென்று நினைவுக்கு வந்தவன் டைரியை வேகமாக மூடி வைத்துவிட்டு எழுந்தான். என்னாச்சு என்று பதறியபடி அறைக்குள் ஓடினான் அவன். உள்ளே சென்றவனோ முதலில் குழந்தையை தூக்கி கொண்டான். குழந்தையை தோளில் போட்டு தட்டி கொடுத்து கொண்டே பனிமலரை நெருங்கினான் அவன். ஹேய், என்னாச்சு? எதுக்குடி அலற என்று கேட்டான் அவன். பனிமலரோ அவனை பார்த்ததும் அவளின் முகம் இன்னும் அதிர்ச்சியாக மாறியது. சார். என்ன? சார், என்னோட துணியை பாருங்க என்று சொன்னாள் பனிமலர். அக்னியோ புரியாமல் அவளை மேலிருந்து கீழாக பார்த்தான். பார்த்துட்டேன் என்று சொன்னான் அவன். என்ன சார், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க என்று பனிமலர் பற்களை கடித்தாள். சரி, இப்போ என்ன என்று அக்னி அமைதியாகவே கேட்டான். இது யாரோட சட்டை என்று கேட்டாள் பனிமலர். அக்னியோ சட்டையை பார்த்தான். பிறகு அவளை பார்த்தான். இது என்னோட சட்டை என்று சொன்னான் அவன். சார், இது உங்கள் சட்டைன்னு எனக்கும் நல்லா தெரியுது, அது எப்படி ஏன் மேலே வந்துச்சுன்னு கேட்டேன். அக்னியோ குழந்தையை தோளில் ஆட்டிக்கொண்டே மிகவும் சாதாரணமாக, நான் தான் மாற்றி விட்டேன் என்று சொன்னான். ஒரு நொடி பனிமலர் உறைந்து போனாள். அடுத்த நொடி ஆ என்று மீண்டும் கத்தியே விட்டாள் அவள். அக்னியோ உடனே ஒரு கையால் காதை குடைந்து கொண்டான். ஐயோ, இப்போ எதுக்குடி ரிப்பேர் ஆன டேப் ரெக்கார்டர் மாதிரி கத்திக்கிட்டே இருக்க? இப்போ உனக்கு என்னத்தான் பிரச்சனை என்று சற்று சலிப்பாகவே கேட்டான் அவன். பனிமலரோ அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். சார், நீங்கள் என்னைய என்ன பண்ணுனீங்க என்று கேட்டாள் அவள். அக்னியோ ஒரு நொடி அவளை பார்த்தான். பிறகு முகத்தை சோகமாக வைத்து கொண்டவன், அம்மா தாயே, நான் உன்னை ஒன்றும் பண்ணலை, நீதான் என்னை என்னென்னமோ பண்ணிட்ட என்று சொன்னான் அவன். சார் என்று மீண்டும் வாயை திறந்தாள் பனிமலர். அவள் கத்தப்போவதை புரிந்து கொண்ட அக்னி வேகமாக ஒரு கையால் அவளது வாயை பொத்தினான். தேவையில்லாமல் கற்பனை பண்ணாத என்று முறைத்தான் அவன். நீ குடிகாரின்னு நினச்சேன், ஆனால் பரம்பரை குடிகாரின்னு இப்போ தானே தெரியுது என்று முணுமுணுத்தான் அக்னி. பனிமலரோ அவனது கையை தட்டிவிட்டாள். அப்படி என்ன சார் நடந்துச்சு என்று கேட்டாள் அவள். நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்ட, அதுவும் துணி எல்லாம் கெடுத்துட்ட, வேற வழி இல்லை, அதான் மாற்றி விட்டேன் என்றான் அக்னி. பனிமலரின் முகமோ மெதுவாக மாறியது. சில நொடிகள் அமைதியாக இருந்தவள் சார் என்று அழைத்தாள். இப்போ என்ன? அப்போ பார்த்துட்டீங்களா என்று தயக்கமாக கேட்டாள் அவள். அக்னியோ புரியாமல் பார்த்தான். எதை என்று கேட்டான் அவன். பனிமலருக்கோ வெட்கத்தில் உயிரே போனது. அது அது துணி மாற்றும் போது என்று இழுத்தாள் அவள். அக்னியோ உடனே கண்களை உருட்டினான். இல்லை அம்மா தாயே, நான் கண்ணை மூடிட்டு தான் மாற்றி விட்டேன் என்றான் அவன். பனிமலரோ சந்தேகமாகவே பார்த்தாள். நிஜமாவா என்று கேட்டாள் அவள். ஆமாடி, கண்ணை மூடிட்டு மூச்சை நிறுத்திட்டு மனசுக்குள்ளே சிவசிவான்னு சொல்லிட்டு பெரிய தவம் பண்ணுற மாதிரி தான் மாற்றி விட்டேன் என்று முடித்தான் அக்னி. அதை கேட்ட பனிமலருக்கே சிரிப்பு வந்துவிட்டது. ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அக்னியோ குழந்தையை தோளில் ஆட்டிக்கொண்டே, தயவு செஞ்சு இனிமே கத்தாத, குழந்தை பயந்தழுது என்று சொன்னான் அவன். அப்போதுதான் பனிமலர் குழந்தையை பார்த்தாள். உண்மையிலேயே குழந்தை முகத்தை சுளித்தபடி அழுது கொண்டிருந்தது. உடனே மெதுவாக குழந்தையை தன்னிடம் வாங்கி கொண்டாள். குழந்தையை அணைத்து கொண்டு அமைதியாக அமர்ந்தாள். இப்போதுதான் மெதுவாக நடந்த அனைத்தும் நினைவுக்கு வர ஆரம்பித்தது. அதோடு அக்னி தன்னை பார்த்திருப்பானோ என்ற எண்ணமும் சேர்ந்து அவளது மனதை ஒரு விதமாக கலக்க ஆரம்பித்தது. பனிமலர் அமைதியாக ஜன்னலை பிடித்து கொண்டு நின்றாள்.
வெளியே பார்வை இருந்தாலும் மனமோ உள்ளே போராடி கொண்டே இருந்தது. என்ன இருந்தாலும் அவர் உன்னோட புருஷன் தானே என்று ஒரு மனம் சொன்னது. அவர் துணி மாற்றி விட்டா அதில் என்ன தப்பு? தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்ள முயன்றாள் அவள். ஆனால் இன்னொரு மனமோ விடாமல் கேள்வி கேட்டது. என்ன தான் தாலி கட்டி இருந்தாலும் அது கட்டாய தாலி. அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் நடந்திருக்கு. இதை எப்படி சாதாரணமாக எடுத்துக்க முடியும் என்று மீண்டும் குழப்பியது. இரண்டு மனதிற்கும் நடுவில் சிக்கி கொண்டவள் போல நின்றிருந்தாள் பனிமலர். அவளை சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்த அக்னி, இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே இருந்து யோசிக்க போகிறீங்க என்று கேட்டான். பனிமலரோ திரும்பி பார்த்தாள். முதல்ல போய் குளிச்சுட்டு வேறு துணி மாற்றிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் தலைவலியும் குறைஞ்சிடும் என்றான் அவன். உடனே பனிமலரோ குழந்தையை பார்த்தாள். குழந்தை என்று தயங்கினாள் அவள். குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். இப்போ உங்களால் ஃபீட் பண்ணக்கூட முடியாது. அந்த அளவுக்கு குடிச்சு வச்சுருக்கீங்க. முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க என்றான் அவன். பனிமலரோ மெதுவாக தலையசைத்தாள். குழந்தையை கட்டிலில் அமர வைத்துவிட்டு எழுந்தாள். ஆனால் அவளால் நேராக நிற்க முடியவில்லை. திடீரென்று தலை சுற்றியது. கண்முன்னால் அனைத்தும் சுழன்றது. அடுத்த நொடியில் அவளது உடல் தடுமாறியது. கீழே விழப்போனவளை அக்னி வேகமாக தாங்கிக் கொண்டான். அவனது ஒரு கை அவளது இடையை சுற்றியிருந்தது. மற்றொரு கை தோளை பிடித்திருந்தது. பனிமலரோ தன்னையும் அறியாமல் அவன் மீது சாய்ந்து நின்றாள். ஒரு நொடி இருவரின் பார்வையும் சந்தித்தது. பனிமலர் எதுவும் பேசவில்லை. லேசாக விரிந்த விழிகளோடு அவனை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அக்னியின் மனதில் மட்டும் வேறு ஒரு காட்சி ஓடியது. டைரியில் படித்த வரிகள், பனிமலர் எழுதிய நினைவுகள். அரவிந்த் அவளது முதல் காதல். அவளை முதல் முறையாக சந்தித்த நாள். அவள் தடுமாறி விழப்போன போது அரவிந்த் தாங்கிய சம்பவம். அதன் பிறகு நடந்த அவர்களது வாக்குவாதம் எல்லாம் அவனது நினைவில் மின்னல் போல ஓடின. தன் கரங்களில் இப்போது நிற்பவள் ஒரு காலத்தில் வேறொருவனின் உலகமாக இருந்தவள். ஒரு காலத்தில் வேறொருவனின் காதலாக இருந்தவள். அந்த உண்மை ஏனோ அவனது மனதை லேசாக அழுத்தியது. பனிமலரோ இன்னும் அவன் கையை விலக்காமல் நின்றிருந்தாள். அக்னிதான் முதலில் சுய நினைவிற்கு வந்தான். நிற்க முடியுதா? பனிமலர் உடனே தலையை குனிந்தாள். முடியும் என்று மெதுவாக சொன்னாள். அதன் பிறகு ஒரு நொடி அவன் கை அவளது இடையிலேயே இருந்தது. பிறகு அக்னியை மெதுவாக கையை எடுத்துக்கொண்டான். பார்த்து போங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு குழந்தையை நோக்கி திரும்பினான். ஆனால் அவன் முகத்தில் தெரிந்த அந்த ஒரு கணநேர அமைதி, அவனது கண்களில் மின்னி மறைந்த வலியை இருவரில் யாருமே கவனிக்கவில்லை. பனிமலர் மெதுவாக குளியலறைக்குள் சென்று விட்டாள். கதவு மூடிய சத்தம் கேட்ட பிறகும் அக்னி அங்கேயே நின்றிருந்தான். அவனது பார்வையோ கட்டிலில் இருந்த குழந்தையின் மீது இருந்தது. ஆனால் மனமோ வேறு எங்கோ இருந்தது. அவன் கைகளில் சில நிமிடங்களுக்கு முன்னிருந்த பனிமலரின் நடுக்கம் அவனை ஏனோ அமைதியாக இருக்க விடவில்லை. என்னடா இது என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டவன் குழந்தையை தூக்கி கொண்டான். குழந்தையோ உடனே அவனது சட்டையை பிடித்து கொண்டு அமைதியாகிவிட்டது. அவன் கொஞ்ச நேரம் குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரம் குளியலறைக்குள் நின்றிருந்த பனிமலரோ முகத்தில் தண்ணீரை வேகமாக அடித்து கொண்டிருந்தாள். குளிர்ந்த நீர் தலையில் விழுந்த பிறகுதான் அவளது மயக்கம் கொஞ்சம் குறைந்தது. ஆனாலும் அவளது மனக்குழப்பம் மட்டும் குறையவே இல்லை. கண்ணாடியில் தெரிந்த தனது முகத்தை பார்த்தாள். பிறகு தன்னையும் அறியாமல் தனது இடையை தொட்டு பார்த்தாள். சில நிமிடங்களுக்கு முன் அக்னியின் கை இருந்த இடம். உடனே கையை விலக்கி கொண்டாள். ச்ச என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள் அவள். என்னடி உன் மனசில் நீ என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க என்று முணுமுணுத்தாள். ஆனால் எவ்வளவு முயன்றாலும் அக்னி அவளை தாங்கிய அந்த நொடி மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. ஒரு நொடி சுவரில் சாய்ந்து கண்களை மூடினாள். ஏன் இப்படி? ஏன் இவ்வளவு மாறிப்போச்சு என்னோட வாழ்க்கை என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள் அவள். ஆனால் பதில் இல்லை. சிறிது நேரம் கழித்து புது உடையை அணிந்து வெளியே வந்தாள் பனிமலர். ஈரமாக இருந்த முடியை துணியால் துடைத்து கொண்டே வந்தவள் ஹாலில் கண்ட காட்சியை பார்த்து அப்படியே நின்றுவிட்டாள். அக்னி சோஃபாவில் அமர்ந்திருந்தான். குழந்தையோ அவன் மார்பில் தலை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தது. ஒரு கையால் குழந்தையை அணைத்தபடி மற்றொரு கையால் குழந்தையின் முதுகை மெதுவாக தட்டி கொண்டிருந்தான். அவன் முகத்தில் இருந்த அந்த அமைதி, அந்த பாதுகாப்பு ஒரு கணம் பனிமலரை அப்படியே அசையாமல் நிற்க வைத்தது.
ஏனோ அக்னியும் பனிமலரும் சேர்ந்தது ஒரு குடும்பம் என்று அவளுக்கு தோன்றியது. அடுத்த நொடியே அந்த எண்ணத்தை தலையசைத்து விரட்டினாள். அதே நேரம் அக்னியும் அவளை கவனித்தான். மயக்கம் குறைஞ்சிடுச்சா என்று சாதாரணமாக கேட்டான் அவன். என்று தலையசைத்தாள் பனிமலர். சரி, போய் கொஞ்சம் சாப்பிடுங்க. வெறும் வயிற்றில் இருந்தால் இன்னும் தலை சுத்தம் என்றான் அக்னி. பனிமலரும் அமைதியாக அமர்ந்தாள். சில நொடிகள் யாரும் பேசவில்லை. அந்த அமைதியை உடைத்தது அக்னிதான். பனிமலர், சொல்லுங்க நீ என்று ஆரம்பித்தவன் சிறிது தயங்கினான். பனிமலரும் அவனை பார்த்தாள். நீங்கள் போதையில் ஏதேதோ பேசுனீங்க என்றான் அவன். அந்த ஒரு வார்த்தையில் பனிமலரின் முகம் வெளிரி போனது. அக்னி அதை கவனித்தான். என்ன பேசுனேன்னு ஞாபகம் இருக்கா என்று கேட்டான் அவன். பனிமலரின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அரவிந்தின் பெயர், சங்கரின் பெயர் அவள் சொல்லியிருப்பாளோ? எவ்வளவு சொல்லியிருப்பாள் என்ற பயம் தோன்றியது. இல்லை என்று மெதுவாக சொன்னாள். அக்னி அவளை ஆழமாக பார்த்தான். சரி, ஞாபகம் வந்தா சொல்லுங்க என்று மட்டும் சொன்னான் அவன். அதற்கு மேல் அவன் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அவன் கேட்காத அந்த அமைதிதான் பனிமலரை இன்னும் அதிகமாக பயமுறுத்தியது. ஏனென்றால் அவன் ஏதோ தெரிந்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு முதல் முறையாக அவளுக்குள் எழ ஆரம்பித்தது. அக்னி குழந்தையின் விரல்களை பிடித்து ஒவ்வொன்றாக விளையாடியபடியே மெதுவாக கண்களை மூடிக்கொண்டான். ஹாத்தி, என் மனசில் எப்போவும் நீ மட்டும்தான் இருக்க. ஆனால் இந்த பொண்ணுக்கும் உனக்கும் இடையில ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. இந்த பொண்ணோட வாழ்க்கையில் என்னவோ நடந்திருக்கு. அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அது வரைக்கும் இவகிட்ட நான் கோபப்பட்டதே வேஸ்ட்டு என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் அக்னி. ஏனென்றால் இவ்வளவு நாட்கள் பனிமலர் திட்டம் போட்டு தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டாள் என்று தான் நினைத்திருந்தான். ஆனால் இப்போதுதான் ஒரு விஷயம் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. எல்லா திட்டங்களையும் போட்டது ஆர்த்தி. அதில் பனிமலர் எப்படியோ மாட்டிக்கொண்டிருக்கிறாள். அந்த எண்ணமே அவனுக்கு புதிதாக இருந்தது. குழந்தையின் கையை மெதுவாக முத்தமிட்டவன் சிரித்தான். ஆமாம் ஆர்த்தி, நீ சுயநலவாதி தான். எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வேன்னு தெரியும். ஆனால் இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கல. கண்டுபிடிக்கிறேன். நீ என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் என்று மெதுவாக சொல்லிக்கொண்டவன் தனது மொபைலை எடுத்தான். அடுத்த நொடியே மீனாட்சி அம்மாவின் எண்ணிற்கு அழைத்தான். ஹலோ மீனாட்சி அம்மா. தம்பி. அவருக்கு உடம்பு சரியாயிடுச்சா? நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம்னு நினச்சிட்டிங்களா என்று சற்று கோபமாகவே கேட்டான் அவன். அவரோ பதறி போனார். இல்லை தம்பி, அப்படியெல்லாம் இல்லை என்று அவசரமாக சொன்னார். இல்லை, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வர வேண்டாம், அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன் என்று அக்னி சொல்ல, அடுத்த நொடியே மீனாட்சி அம்மாள் ஆர்த்தி இறப்பதற்கு முன் வாங்கிய சத்தியத்தையும் அவள் கூறிய கட்டளைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்ல ஆரம்பித்தார். எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அக்னியோ போனை வைத்ததும் தலையில் அடித்து கொண்டான். அப்போ இதை கூட நீ பிளான் பண்ணித்தான் பண்ணியிருக்கல்ல? அப்படித்தான் ஆர்த்தி என்று சிரிப்பும் கோபமும் கலந்த குரலில் முணுமுணுத்தான். பிறகு மெதுவாக கண்களை மூடிக்கொண்டான். அடுத்த நொடியே அவனது நினைவலைகள் ஒரு வருடத்திற்கு பின்னால் நகர்ந்தன. அன்று மாலை வேளை வானமே கிழிந்து விழுவது போல மழை கொட்டி கொண்டிருந்தது. காலையில் கோவிலுக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்ற ஆர்த்தியோ இன்னும் வீடு திரும்பவில்லை. அதற்கு முந்தைய நாள்தான் திருமணமாகி பல வருடங்கள் ஆன பிறகும் குழந்தை இல்லை என்று யாரோ பொதுவெளியில் பேசிவிட்டார்கள். அந்த வார்த்தை ஆர்த்தியை மிகவும் பாதித்திருந்தது. அதிலிருந்து அவள் மன உளைச்சலிலேயே தான் இருந்தாள். அதனால்தான் அக்னிக்கு இன்னும் பயமாக இருந்தது. அவள் வழக்கமாக செல்லும் கோவில்கள் அனைத்திற்கும் சென்று தேடி பார்த்தான். ஆனால் அவள் எங்கும் இல்லை. நேரம் செல்ல செல்ல அவனது பதற்றம் அதிகரித்தது. இறுதியில் போலீஸுக்கு தகவல் சொல்லிவிடலாமா என்று யோசித்து கொண்டிருந்த நேரத்தில்தான் வீட்டு வாசலின் முன்பு கார் வந்து நின்ற சத்தம் கேட்டது. அக்னி வேகமாக வெளியே வந்தான். மழையில் நனைந்து வியர்த்து விறுவிறுத்து நின்றிருந்தாள் ஆர்த்தி. அந்த மழையிலும் அவளுக்கு அப்படி வியர்த்து வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவளோடு இன்னொரு பெண்ணும் நின்றிருந்தாள். அவளது முகம் அழுது அழுது வீங்கி இருந்தது. அதிகமாக அழுததால் அவளது கண்கள் சிவந்து போயிருந்தன. அவளின் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவளை பார்த்தாலே
ஏதோ பெரிய பிரச்சனையிலிருந்து வந்திருக்கிறாள் என்று புரிந்தது. கோபமாக எழுந்த அக்னி, இவ்வளோ நேரம் எங்கடி போன என்று கேட்க ஆர்த்தியோ ஷ் என்று ஒரு விரலை உதட்டில் வைத்தாள். அந்த ஒரே ஒரு செய்கை போதும். அக்னி அப்படியே அமைதியாகிவிட்டான். பிறகு அந்த பெண்ணை காட்டி, அக்னி இங்கே பாரு, இந்த பொண்ணு இனிமே நம்ம கூட தான் தங்க போறா என்று சாதாரணமாக சொன்னாள் ஆர்த்தி. அக்னிக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. ஹே, என்ன சொல்கிற? யார் இந்த பொண்ணு? எதுக்காக நம்ம கூட தங்க போகிறா? அப்படியே இருந்தாலும் என்ன கேட்காம எப்படி நீ முடிவு பண்ணலாம் என்று கேள்விகளை அடுக்கினான் அவன். ஆர்த்தியோ எந்த பதற்றமும் இல்லாமல் அவனை பார்த்தாள். இங்கே பாருங்க அக்னி, நான் எது பண்ணாலும் யோசித்து தான் பண்ணுவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பொண்ணு வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்தா. இப்போதைக்கு நம்ம வீட்டிலேயே வீட்டு வேலைக்கு துணையாக இருக்கட்டும்னு கூட்டிகிட்டு வந்தேன் என்று சொன்னாள் அவள். அக்னியோ நம்பாமல் அந்த பெண்ணை பார்த்தான். ஹேய், அதுக்கு எதுக்குடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர? நம்ம ஆஃபீஸில் ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்கலாம்ல என்று கேட்டான் அவன். ஆர்த்தியோ உடனே தலையசைத்தாள். இல்லை, அவள் ஆஃபீஸ்லலாம் வேலை செய்கிறது சரியில்லை. அந்த அளவுக்கு அவளுக்கு படிப்பறிவு ஒன்றும் கிடையாது. கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு, படிப்பறிவு இல்லாத பொண்ணு. அதனால் வீட்டு வேலைக்கு தான் சரியாகும் என்று சொன்னாள் அவள். பிறகு அக்னியை நேராக பார்த்தவள், இங்கே பாரு அக்னி, நீ இதுக்கு மேலே எதுவும் பேசக்கூடாது. இது என் மேலே ப்ராமிஸ் என்று சொல்லிவிட்டாள். அந்த ஒரு வார்த்தைக்கு பிறகு அக்னியால் எதுவுமே பேச முடியவில்லை. அடுத்த நாள்தான் அந்த வீட்டில் முதல் முறையாக பெரிய பிரச்சனை வெடித்தது. காலையிலிருந்தே ஆர்த்தி ஏதோ முடிவெடுத்தவள் போலத்தான் இருந்தாள். அவளது கண்களில் ஒருவித பிடிவாதம் தெரிந்தது. மாலை நேரத்தில் அக்னி வீட்டிற்கு வந்ததும் அவனை நேராக பார்த்தவள், எனக்கு ஒரு குழந்தை வேணாம் அக்னி என்று சொன்னாள். அதை கேட்ட அக்னியோ அதிர்ந்து போனான். ஹேய், குழந்தை என்ன பொம்மையா? நினச்ச உடனே போய் கடையில் வாங்குறதுக்கு? ஏண்டி புரிஞ்சிக்க மாட்டேங்கிற என்று குரலை உயர்த்தினான் அவன். உனக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குன்னு டாக்டரே சொல்லிட்டாங்களே, இது நம்ம கையில் உள்ள விஷயம் இல்லை என்று பொறுமையாக சொல்ல முயன்றான் அவன். ஆனால் ஆர்த்தியோ எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லை. அவளது கண்கள் கலங்கி சிவந்திருந்தன. ஏய், இங்கே பாரு அக்னி, டாக்டர் ரிப்போர்ட் இதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. என்னோட பேரை சொல்லி குழந்தை அம்மானு கூப்பிடணும். எனக்கு ஒரு குழந்தை வேணும் என்று கத்தினாள் அவள். அவளது குரலில் இருந்த வேதனை அக்னியை கூட அமைதியாக்கியது. திருமணமாகி இத்தனை வருடங்களில் ஆர்த்தி இப்படி கோபப்பட்டதே இல்லை. ஆர்த்தி என்றாலே சிரிப்பு, ஆர்த்தி என்றாலே குறும்பு, ஆர்த்தி என்றால் வீட்டையே கலகலப்பாக வைத்திருக்கும் பெண். ஆனால் இன்று அவள் முற்றிலும் வேறொரு மனிதராக நின்றாள். ஒருவேளை நேற்று பொதுவெளியில் அவளை அவமானப்படுத்தி பேசியது இவ்வளவு ஆழமாக காயப்படுத்தி இருக்குமோ என்று அக்னிக்கே நினைக்க தோன்றியது. அவன் மெதுவாக அவளது தோளை பிடித்தான். ஆர்த்தி, அதுக்கு தான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. இங்கே பாருமா, யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத. இந்த உலகத்தில் குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ பேர் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. உனக்கு குழந்தையா நான் இருக்கேன், எனக்கு குழந்தையா நீ இருக்க. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ என்று மெதுவாக சொன்னான் அவன். ஆனால் அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் ஆர்த்தியின் மனதில் இறங்கவே இல்லை. அவள் திடீரென்று தலையை நிமித்தினாள். இல்லை, எனக்கு குழந்தை வேணும். நான் வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்று உறுதியாக சொன்னாள் அவள். அக்னிக்கு தலையில் இடியே இறங்கியது. ஏய், அதுக்கெல்லாம் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது தெரியுமா? இவ்வளோ ஈஸியாக சொல்கிற? இந்த காலத்தில் யார் வாடகத்தாயை வர சம்மதிப்பாங்க என்று கேட்டான் அவன். அப்போதுதான் அறையின் ஒரு மூலையில் தலையை குனிந்து நின்றிருந்த பனிமலரை ஆர்த்தி பார்த்தாள். பிறகு அவளை சுட்டிக்காட்டி, இதோ இந்த பொண்ணுதான் என்றாள் ஆர்த்தி. அக்னியோ ஒரு நொடி உறைந்து போனான். அடுத்த நொடி அவன் பார்வை பனிமலரின் மீது விழுந்தது. ஏய், என்னடி சொல்கிற? வீட்டு வேலைக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இப்போது வாடகை தாயன்னு சொல்கிற என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். ஆர்த்தியோ அசரவில்லை. ஆமாம் அக்னி, எனக்கு குழந்தை வேணும். குழந்தை இல்லைன்னா நான் செத்துடுவேன். நான் எடுத்திருக்க முடிவுக்கு நீ சம்மதிப்பியா மாட்டியா என்று நேராகவே கேட்டாள் அவள். அக்னியின் முகம் இறுகியது. இல்லை, என்னால் முடியாது
என்று உறுதியாக சொன்னான் அவன். அந்த பதிலை கேட்ட அடுத்த நொடி ஆர்த்தி வேகமாக சமையலறை பக்கம் ஓடினாள். அங்கிருந்த மண்ணெண்ணெய் கேனை எடுத்து வந்தவள் யாரும் எதிர்பார்க்கும் முன்பே தன்மேல் ஊற்றி கொண்டாள். ஆர்த்தி என்று அக்னி அலறினான். பனிமலரும் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஆர்த்தியின் கண்களில் கண்ணீர் விழிந்தது. எனக்கு குழந்தை வேணும் அக்னி, அது மட்டும் கிடைக்கலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், எனக்கு குழந்தை வேணும் என்று அழுதாள் அவள். அந்த காட்சியை பார்த்த அக்னிக்கு கோபமும் பயமும் ஒன்றாக வந்தது. அவனது பார்வை நேராக பனிமலரின் மீது விழுந்தது. அந்த நொடியில் அவனால் யோசிக்க கூட முடியவில்லை. எல்லாம் ஒன்னால தான் என்று கத்தினான் அவன். நீ தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்க. நேற்று வரை இவ இப்படி இல்லை, அந்த ஒரு நாளில் என்ன பண்ணி வச்சிருக்க என்று அவளிடம் எரிந்து விழுந்தான் அவன். பனிமலரோ அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்தாள். அவள் எதுவும் பேசவில்லை. எதற்காக தன்னை குற்றம் சொல்கிறார்கள் என்று கூட அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அப்போதும் அவள் வாய் திறக்கவில்லை. தலையை மட்டும் குனிந்து கொண்டே நின்றாள் அவள். அவளது கண்களில் மெதுவாக கண்ணீர் திரண்டது. ஆனால் அந்த கண்ணீரை கூட யாரும் கவனிக்கவில்லை. ஏனென்றால் அந்த வீட்டில் அப்போது வெடித்து கொண்டிருந்தது ஒரு சாதாரண சண்டை இல்லை. அவர்களின் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றப்போகும் ஒரு முடிவின் தொடக்கம் அது. ஆர்த்தி, தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சிக்கோ என்று கிட்டத்தட்ட அவள் காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக கேட்டுக்கொண்டிருந்தான் அக்னி. ஆனால் ஆர்த்தியோ பிடிவாதமாகவே நின்றாள். இல்லை அக்னி, எனக்கு குழந்தை வேணும் என்று உறுதியாக சொன்னாள். அக்னியோ தலையை பிடித்து கொண்டான். அப்போது ஆர்த்தி அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். அவளது குரலோ சற்று மென்மையாக மாறியது. அக்னி, இங்கே பாருங்க அக்னி, எனக்கு கர்ப்பப்பை தானே வீக்காக இருக்கு. நான் டாக்டர்கிட்ட எல்லாம் பேசிட்டேன். உன்னோட விந்தணுவையும் என்னோட உயிரணுவையும் சேர்த்து குழந்தைய உருவாக்குவோம். அந்த குழந்தைய இவ பெற்று தருவா என்று பனிமலரை காட்டினாள் அவள். பிறகு அவனது கையை பிடித்து கொண்டவள், இங்கே பாரு அக்னி, அப்படின்னா அது அப்போ உனக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தானே, இதுக்கு நீ சம்மதிச்சு தான் ஆகணும் என்று கண்ணீரோடு சொன்னாள். அவளை சமாதானப்படுத்த அக்னி எவ்வளவோ முயன்றான். மணிக்கணக்கில் பேசினான், கோபப்பட்டான், கெஞ்சினான், புரிய வைத்தான். ஆனால் ஆர்த்தியோ அவள் எடுத்த முடிவிலிருந்து ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. இறுதியில் தோற்றவன் போல நாற்காலியில் அமர்ந்த அக்னி ஆழமாக மூச்சை விட்டான். சரி, உன் முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். அந்த ஒரு வார்த்தையிலேயே ஆர்த்தியின் முகம் மலர்ந்தது. ஆனால் அடுத்த நொடியே அக்னி தொடர்ந்தான். ஆனால் என்னோட முடிவுக்கும் நீ கட்டுப்படணும் என்றான் அவன். ஆர்த்தியின் புருவம் சுருங்கியது. என்ன முடிவு என்று கேட்டாள் அவள். அக்னியோ நேராக பனிமலரை பார்த்தான். அவளோ இன்னும் அமைதியாக தலையை குனிந்து நின்று கொண்டிருந்தாள். நீ வாடகத்தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கணும்னா இந்த பொண்ணு குழந்தைய பெற்று கொடுத்துட்டு 10 மாதம் குழந்தை கூட இருந்து பார்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்றான் அக்னி. ஆர்த்தியின் முகம் மாறியது. அவன் நிறுத்தாமல் தொடர்ந்தான். இந்த குழந்தைக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வெறும் பணத்துக்காக மட்டும்தான் குழந்தைய பெற்றுக்கிறேன்னு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு தரணும். அப்போ தான் நான் சம்மதிப்பேன் என்று உறுதியாக சொன்னான் அவன். அந்த வார்த்தைகள் பனிமலரின் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. அவள் ஏற்கனவே சந்தித்திருந்த பிரச்சனைகள் வேறு. அவளது வாழ்க்கையே சிதறி கிடந்தது. இப்போது இந்த ஒரு புதிய முடிவு, இந்த புதிய ஒப்பந்தம். அவளால் எதுவும் யோசிக்கக்கூட முடியவில்லை. அந்த சூழ்நிலையில் வாய் திறந்து பேசக்கூட முடியாமல் நின்றாள் அவள். அப்போது ஆர்த்தி மெதுவாக திரும்பி பனிமலரை பார்த்தாள். யாருக்கும் தெரியாமல் மிக மெதுவாக ஒரு கண்ணசைப்பு. அது மட்டும்தான். ஆனால் அந்த ஒரு கண்ணசைப்பில் 1000 அர்த்தங்கள் இருந்தன. ஏனென்றால் ஆர்த்தி எதையும் திடீரென்று செய்பவள் இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் பலமுறை யோசித்து ஒவ்வொரு அடியையும் திட்டமிட்டு தான் எடுத்து வைப்பாள். இப்போதைக்கு குழந்தை பிறக்க வேண்டுமென்றால் இந்த ஒப்பந்தம் அவசியம், இந்த கையெழுத்து அவசியம். அதற்கு பிறகுதான் தன்னுடைய அடுத்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். அதனால்தான் அவள் அப்போது அமைதியாக இருந்தாள். இறுதியில் சட்டப்படி ஒப்பந்தங்கள் தயாரானது. கையெழுத்துக்கள் போடப்பட்டது. பனிமலரோ வாடகை தாயாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாள். ஆனால் அதன் பிறகு வந்த நாட்களில் ஆர்த்தி ஏதோ சரியில்லை.
அடிக்கடி தனியாக மருத்துவமனைக்கு செல்லுவாள். டாக்டர்களிடம் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டிருப்பாள். அதை கவனித்த அக்னியும் பெரிதாக அதை கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த குழந்தை விஷயத்திலேயே அவனுக்கு பெரிதாக ஆர்வமில்லை. ஆர்த்திக்காக மட்டும்தான் அவன் இதற்கு சம்மதித்திருந்தான். அவனை பொறுத்தவரை அக்னியின் விந்தணுவும் ஆர்த்தியின் கருமுட்டையும் பனிமலரின் கருப்பைக்குள் மருத்துவ முறையில் செலுத்தப்பட்டு குழந்தை உருவாகிவிட்டது. கதை அவ்வளவுதான். ஆனால் அக்னிக்கு கூட அப்போது தெரியாத ஒரு உண்மை இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய உண்மை. அது தெரிய வந்தால் அவனது வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடும் அளவிற்கு ஒரு உண்மை. உண்மையில் ஆர்த்திக்கு கர்ப்பப்பையில் எந்த பலவீனமும் இல்லை. அவளது பிரச்சனையே வேறு. அவளுக்கு கருமுட்டை உருவாவதிலேயே சிக்கல் இருந்தது. அதனால் அவளது உயிரணுவை பயன்படுத்தி குழந்தை உருவாவது சாத்தியமே இல்லை. அந்த உண்மையை ஆர்த்தி ஆரம்பத்திலிருந்தே அறிந்திருந்தாள். அதனால்தான் அக்னிக்கு தெரியாமல் மருத்துவர்களிடம் தனியாக பேசி முழு ஏற்பாடுகளையும் மாற்றியிருந்தாள் அவள். இறுதியில் அக்னியின் விந்தணு மட்டுமே எடுக்கப்பட்டது. அது பனிமலரின் கருமுட்டையுடன் இணைக்கப்பட்டது. இந்த விஷயம் ஆர்த்தியையும் மருத்துவரையும் பனிமலரையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அந்த குழந்தை உயிரியல் ரீதியாக அக்னிக்கும் பனிமலருக்கும் பிறக்கப் போகும் குழந்தை. ஆனால் அந்த உண்மை அக்னிக்கு தெரியாது. ஒரு நாள் அது பெரிய பிரச்சனையாக வெடிக்கப் போகிறது என்பதை அறியாமல் மூவரும் தங்களது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அக்னிக்கோ பனிமலரை பார்க்கும் போதெல்லாம் அப்படி ஒரு கோபம் வந்தது. சில நேரங்களில் அவளை பார்த்தாலே அவளின் தலையை பிடித்து இழுத்து சுவற்றில் முட்டிக்கொள்ள வேண்டும் போல இருந்தது. ஏனென்றால் அவனை பொறுத்தவரை இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பனிமலர்தான். அவள்தான் ஏதோ ஆர்த்தியின் மனதில் ஆசையை தூண்டிவிட்டாள். அவள்தான் குழந்தை பற்றிய எண்ணத்தையே விதைத்துவிட்டாள். அவள்தான் தனது நிம்மதியான வாழ்க்கைக்குள் நுழைந்து குழப்பத்தை உருவாக்கிவிட்டாள் என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தான் அக்னி. அதனாலேயே அவன் பனிமலரை அவ்வளவு வெறுத்தான். ஆனால் அந்த பெண்ணோ அவனுடைய வெறுப்பை உணர்ந்தாலும் அதை பற்றி கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. அவள் எப்போதுமே அமைதியாகத்தான் இருப்பாள். அதிகமாக பேச மாட்டாள், சிரிக்க மாட்டாள். என்ன நடந்தாலும் எதற்கும் எதிர்த்து வாதாட மாட்டாள். ஏதோ உயிர் மட்டும் உடம்பிற்குள் இருப்பது போல, கல்லால் செதுக்கப்பட்ட சிலை போல அப்படியே எப்போதும் அமைதியாக அமர்ந்திருப்பாள். அதுதான் அக்னிக்கு இன்னும் எரிச்சலை ஏற்படுத்தியது. ஒரு நாள் ஹாலில் அமர்ந்திருந்தவன் அவளை பார்த்துவிட்டு, பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு எப்படி நடிக்குது பாரு, அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சு, இப்படித்தான் ஆர்த்தியை ஏமாத்தியிருப்ப என்று அவள் காதுபடவே திட்டினான். பனிமலரோ ஒரு நொடி கூட நிமிர்ந்து பார்க்கவில்லை. எதுவும் கேட்காதது போலவே தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். அது அவனுக்கு இன்னும் கடுப்பை ஏற்படுத்தியது. வந்துட்டா பெரிய உத்தமி என்று முணுமுணுத்து கொண்டு அங்கிருந்து எழுந்து சென்றான். ஆனால் அவள் உண்மையிலேயே எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. ஏனென்றால் அவளுடைய மனதில் இருந்த காயங்கள் அதைவிட பெரியவை. அக்னி பேசும் வார்த்தைகள் கூட அவளை பாதிக்கும் அளவுக்கு அவளிடம் சக்தி இல்லை. அவள் எப்போதும் ஆர்த்தியின் பின்னாலேயே சுற்றி கொண்டிருப்பாள். இரவு தூங்கும் வரை அவள் அருகிலேயே இருப்பாள். அதை பார்த்த அக்னிக்கோ வயிற்றெரிச்சல் இன்னும் அதிகமாகியது. இருடி இரு, 10 மாதம் முடிஞ்சதும் உன்னை எப்படி அடித்து துரத்துறேன்னு மட்டும் பாரு என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டான் அக்னி. அந்த எண்ணம்தான் அவனை சற்று சமாதானப்படுத்தியது. இல்லையென்றால் தினமும் அவளை பார்த்து பார்த்து கோபத்தில் அவன் வெடித்தே இருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, அவன் வெறுத்து கொண்டிருந்த அந்த அமைதியான பெண் ஒவ்வொரு இரவும் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறாள் என்பது. அவள் ஆர்த்தியின் பின்னால் சுற்றியது வேலைக்காரியாக அல்ல, உயிரை காப்பாற்றிய ஒரே ஒரு மனிதரை இழந்துவிடக்கூடாது என்ற பயத்தால் என்பதும் முக்கியமாக அவள் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்த குழந்தை ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றப் போகிறது என்பதும் அக்னிக்கு அப்போது தெரியவில்லை. சார் என்ற ஒரு குரல் கேட்டு நினைவலைகளிலிருந்து வெளியே வந்தான் அக்னி. சார், ரொம்ப நேரமாக கூப்பிட்டுருக்கேன், நீங்கள் சாப்பிடலையா என்று பனிமலர் கேட்டாள். இல்லை, நான் சாப்பிட்றேன் என்று சொல்ல வந்தவனின் மூளையில் திடீரென்று ஒரு பொறி தட்டியது. அடுத்த நொடி கண்களை இறுக மூடிக்கொண்டான். சற்று முன்பு பனிமலரின் அறையில் பார்த்த மருத்துவ ஆவணங்கள் அனைத்தும் அவனது நினைவில் ஒவ்வொன்றாக ஓட ஆரம்பித்தது. சில நொடிகள் கழித்து அதிர்ச்சியில் கண்களை திறந்தான். ஆம், அந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. குழந்தையின் பயாலஜிக்கல் ஃபாதர் அக்னி, அதாவது விந்தணு அவனுடையது.
அதை அவன் ஏற்கனவே அறிந்திருந்தான். ஆனால் அடுத்த வரிதான் இப்போது அவனது மூளையை பிழிந்தது. குழந்தையின் உயிரியல் தாய் பனிமலர். அப்படியென்றால் ஆர்த்திக்கும் இந்த குழந்தைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஒரு நொடி தலையை பிடித்து கொண்டான். அவனது இதயம் வேகமாக துடித்தது. மூச்சு வாங்கவே சிரமமாக இருந்தது. சார், என்னாச்சு என்று பதறியபடி பனிமலர் அவனை பிடிக்க வர பழாரென்று அவளது கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விழுந்தது. பனிமலரோ அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள். கன்னத்தை பிடித்தபடி அவனை பார்த்தாள். அக்னியின் கண்களில் அப்படி ஒரு கோபம், அப்படி ஒரு வேதனை. ஹேய், உண்மையை சொல்லுடி, இந்த குழந்தைக்கு அம்மா யாரு என்று கத்தினான் அக்னி. பனிமலருக்கோ எதுவும் புரியவில்லை. அவள் குழப்பமாக அவனை பார்த்தாள். ஹேய், சொல்லுடி, உன்கிட்ட தான் கேட்குறேன், இந்த குழந்தைக்கு அம்மா யாரு என்று மீண்டும் கத்தினான் அவன். சார், அது அது ஆர்த்தி அக்காவோட குழந்தை என்று சொன்னாள் பனிமலர். பழார் என்று மீண்டும் ஒரு சத்தம். இந்த முறை முதல் அறையை விட பலமாக மற்றொரு அறை விழுந்தது. பனிமலரின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. யாரடி ஏமாத்துற? நீ யாரடி? எதுக்காக என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்த என்று அக்னி கத்தினான். பனிமலரோ எதுவும் புரியாமல் அழுதபடி நின்றாள். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக என்ன போட்டு இப்படி அடிக்கிறீங்க என்று கண்ணீர் வழியை கேட்டாள் அவள். அக்னியோ கசப்பாக சிரித்தான். அடிக்கிறேனா? நீ என்ன காரியம் பண்ணியிருக்கணும் உனக்கு தெரியுதாடி என்று கத்தினான் அவன். ச்சே, இவ்வளவு இவ்வளவு கேவலமான பொண்ணா நீ? நான் கூட உன்னை கொஞ்சம் நல்லவன்னு நினச்சிட்டேன் என்று சொன்னான் அக்னி. பனிமலரோ தலையசைத்தாள். சார், நான் என்ன பண்ணனேன் என்று உடைந்து கேட்டாள். எதுவுமே தெரியாதா? இன்னொருத்தன் குழந்தைய உன் வயத்தில் சுமந்திருக்க, அசிங்கமா இல்லையா என்று கேட்டான் அவன். அவள் கண்ணீரை துடைத்து கொண்டாள். சார், நான் வாடகை தாயா வந்தேன். அந்த வேலையை தானே பார்த்தேன். பணத்துக்காகத்தான் வந்தேன். எனக்கு தேவை பணம் என்று ஏதோ மனதிற்குள் வைத்திருந்த வேதனையோடு பேசினாள் அவள். ஆனால் அந்த வார்த்தைகள் அக்னியின் காதில் விழவே இல்லை. ஹேய், நடிக்காதடி. என்கிட்ட 2 பேரும் சேர்ந்து என்ன சொன்னீங்க? அந்த குழந்தைக்கு அப்பானா அம்மா என்னோட ஆர்த்தின்னு. ஆனால் என்னை ஏமாத்திருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்க என்று கத்தினான் அக்னி. பனிமலரோ அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். அடுத்த நொடி அக்னியின் குரல் உடைந்து போனது. அந்த குழந்தை எனக்கும் ஆர்த்திக்கும் பிறக்கல. அது எனக்கும் உனக்கும் பிறந்த குழந்தை என்று சொன்னவன் தனது தலையை வேகமாக சுவரில் முட்டினான். இதைய பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கதையோட அடுத்தடுத்த பாகங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.